ஹாய் வெல்கம் டு அம்மா வேர்ல்டு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். நிறைய கதைகள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கதைகள்லாம் உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவருக்கு 3 பசங்க. வயது மூப்பு காரணமாக அவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கும்போது பசங்களை கூப்பிட்டு ஒரு 3 அறிவுரை சொல்கிறாரு. 1, பெற்ற தாய்க்கு சோறு போடாத. 2, கொடுத்த கடனை திருப்பி கேட்காத. 3, விதைத்த பயிருக்கு வேலி போடாத. பசங்கள்லாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறதுக்கு இடையில அவங்க அப்பா உயிரை விட்டுறாரு. சரி, ஆக வேண்டிய கதையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய இறுதி காரியங்களெல்லாம் செய்து முடிச்சாச்சு. இப்போ அவங்க பசங்களுக்கு அப்பா என்ன இப்படி சொன்னாங்க, இது என்ன, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி. சரி, இப்படி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்படாது, நம்ம யாருக்கிட்டையாச்சும் இதை பற்றி கேட்கலாம் பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த அறிவுரை எங்களுக்கு சொன்னார், இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. பெற்ற தாய்க்கு சோறு போடாத அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கான பதிலை சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். அதாவது வயதானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அப்போ இப்போ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு அளவாக கொடுக்குறோன்னு வச்சுக்கிடுமே, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு தரலை, சாப்பாடே போட மாட்டேங்கிறா அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஓகே, நிறைய தாராளமாக போட்டாக்கி மாட்டுக்கு போட மாதிரி போடு அள்ளி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது நம்ம அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாக்கி, அவங்க எடுத்து சாப்பிட்றது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வச்சோன்னா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. இதை தான் பெத்த தாய்க்கு சோறு போடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி. ஓகே, 2வது கேள்வி, கொடுத்த கடனை திருப்பி கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நம்ம கொடுத்த கடனை திருப்பி போய் கேட்காத அளவுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னமாக தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை பார்த்து கடன் கொடுங்க. நம்ம 2-3 வாட்டி போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ஏமாற்றுவாங்க, அதனால் மன கஷ்டம் போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஆட்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுதியானவங்களை பார்த்து தான் நம்ம உதவி செய்யணும். கொடுத்த கடனை திருப்பி நம்ம கேட்காமலே தரவங்களை பார்த்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. 3வது அறிவுரை, விதைத்த பயிருக்கு வேலி போடாத அப்படின்னு சொன்னார். அது எப்படி ஐயா வேலி போடாமல் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் முடியாது, நம்ம நிலத்தை சுற்றி நல்லவங்க நிலம் இருக்கும் பட்சத்தில் நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லைல்லாம், அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிலத்தை சுற்றி நல்லவங்க நிலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு உடனே 3 பசங்களுக்கும் சந்தோஷம், நிம்மதி. நம்ம அப்பா இப்படி இதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கான பொருள் தெரிஞ்சதும் பெரியவருக்கு நன்றி சொல்லுவாங்க. பெரியவங்க சில வார்த்தைகளை ரொம்ப சூட்சமமாக கையாளுவவ, நமக்கு தான் தெரியாது. ஆனால் பெரியவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களை மற்றும் ஒரு கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மு.